ஐபிஎல் இன்னும் கொஞ்ச நாள் ஆரம்பிக்க போது. ஆல்ரெடி எக்ஸைட்மெண்ட் லெவல்ஸ் வேற லெவல்ல இருக்கு. சிஎஸ்கே பத்தி முதல் வீடியோ என்ன போடலாம்னு யோசிச்சப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களோட பொட்டன்ஷியல் ஸ்டார்டிங் 11 போடலாமே அப்படின்னு தோணுச்சு. பாடி தொலையும். ஸோ என்னுடைய 11 நான் எழுதி வச்சிருக்கேன், ஷேர் பண்றேன். உங்களுக்கு இதே 11 இல்லை வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுவீங்களாங்கிறத நீங்க சொல்லுங்க. சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங், 1 டவுன் ருத்ராஜ், 2 டவுன் பிரவிஸ். இதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. நம்பர் 5ல ஊர்வில் பட்டேல், 6ல டூபே, 7ல யாருன்னு உங்களுக்கே தெரியும். 8ல நானா இருந்த அகில் ஹுசைன் ஆடுவேன், 9 அன்சுல் கம்போஜ், 10 நூர் அகமது, 11 கலீல் அகமது. இந்த ஸ்குவாடை தான் நான் ஆடுவேன். இப்போ நான் சொன்ன 11ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர்சீஸ் பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ அந்த 4வது ஓவர்சீஸ் ஆப்ஷனை நீங்கள் இம்பாக்ட் சப்பில் எடுத்துகிட்டு வரலாம். எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊர்வில் பட்டேலை வெளியில் தள்ளிட்டு எய்தர் மேட் ஹென்ரி ஆர் நேத்தன் எல்லிஸை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கலீல், அன்சுல், அகில் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் உங்களுக்கு ஓவர்ஸ் கொடுத்துருவாங்க. பட் டெத் பவுலிங்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டெத்தில் போடுறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஃபாஸ்ட் பவுலர் எனக்கு டெஃபினட்டாக வேணும். அது வந்து நான் மேட் ஹென்ரி ஆர் நேத்தன் எல்லிஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவேன். அதுவே நான் சொல்கிற இந்த 11ஓட நீங்கள் போனீங்கன்னா அகில் ஹுசைன், நூர் அகமது கிட்ட இருந்து 8 சாலிட் ஸ்பின் ஓவர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். கலீலன், அன்சுல்ட் இருந்து 8 சாலிட் ஃபாஸ்ட் பவுலிங் ஓவர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். 16 ஓவர் சார்ட்டட். ஸோ இம்பாக்ட் சப்பில் மேட் ஹென்ரி ஆர் நேத்தன் எல்லிஸ் வந்தால் உங்களுக்கு 20 ஓவர் சார்ட்டட். யாராவது ஒருத்தர் அடி வாங்கினா தேவைப்பட்டா டூபே கை சுற்றுவார். பட் அவர் கை சுத்தாமல் பார்த்துக்கிறது சென்னைக்கு நல்லது. அதே மாதிரி தேவைப்பட்ட ஆயுஷ் மாத்திரை லிட்டில் பிட் ஆஃப் ஆஃப் ஸ்பின் போடுவார். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் 11 இருக்கும்னு தோணுது. இல்லை நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மாக்கெல்லாம் இவ்வளோ போய் எடுத்திருக்காங்க, சர்ஃப்ராஸ் கான் எடுத்திருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களாம் உள்ளே வர முடியாதான்னு கேட்டிங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டீமில் அப்படி ஒரு நிலைமை வந்து இல்லை. மேபி ஒரு சில நாட்கள் வந்து பேட்டிங் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 60க்கு 5 அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா மேபி அந்த எக்ஸ்ட்ரா பவுலர் எடுக்காமல் இம்பாக்ட் சப்ல இருந்து கார்த்திக் சர்மாவையோ ஒரு பிரசாந்த் வீரையோ உள்ள கொண்டு வரலாம். பட் அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சிஎஸ்கேல பெரும்பாலான பிளேயர்ஸ் இப்போ வந்து ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஸோ நான் சொன்ன 11 தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.